வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். நேற்று தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதய நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் இடம்பெற்றுள்ள வீரர் வீராங்கனைகள் நெருக்கடியான காலகட்டங்களில் மிகுந்த மன உறுதி மற்றும் தொழில்முறை திறன்களுடன் நாட்டிற்கு ஆற்றி வரும் சேவைகளை நாடே போற்றுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். பிஜேபி தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தலில் கட்சியின் தற்போதைய செயல் தலைவர் திரு நிதின் நபீன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதால் அவர் இன்று கட்சியின் புதிய தலைவராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாகேயில் பல்லூர் சுகாதார மையத்தை மேம்படுத்தும் வகையில் 12.75 கோடி ரூபாய் மதிப்பில் 50 படுக்கைகள் கொண்ட 4 மாடி உள் நோயாளிகள் பிரிவு அமைக்கும் பணிகளுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேற்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் குடும்பத் தலைவிகளுக்கு 2500 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசுகையில் அறிவித்தார். மேலும் அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மருத்துவ கல்வி மட்டுமின்றி அனைத்து படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும் அனைத்து உயர்கல்வி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கவும் தமது அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறினார். புதுச்சேரியில் காய்கறி மற்றும் மலர் சாகுபடிக்கான விதைகளை 50% மானியத்தில் பெற தோட்டக்கலை விவசாயிகள் வரும் 20ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என வேளாண் துறை அறிவித்துள்ளது. இந்திய குடியரசு தினத்தையொட்டி பல்துறை வளர்ச்சியில் இந்தியா என்ற சிறப்பு சிந்தனை அரங்கத்திற்கான ஒளிப்பதிவு கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணியளவில் நேயர்கள் முன்னிலையில் நடைபெறுகிறது. நேயர்கள் அனைவரும் நேரில் கலந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.